ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த வெள்ளிக்கிழமை காலையிலே நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக, மனரம்யமாயிருப்பீர்களாக. வெயில் அதிகமாக இருக்கிறபடினால் தகுந்த பாதுகாப்பை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளும்படி உங்களுக்கு நான் ஆலோசனை சொல்லுகிறேன். அடிக்கடி தாக சாந்தி செய்து கொள்ளுங்கள். வெயிலிலே அலைய வேண்டாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு காலை 10 மணிக்கு சபையில் உபவாச ஜெபம் நடைபெற இருக்கிறது. முடிந்தவர்கள் எல்லாரும் வந்து கலந்து கொள்ளும்படியாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்னவென்று கேட்டால், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்தில் உலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாகும் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுதும் கிரியை செய்து வருகிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கற்றுபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். ஒரு முறை கூட ஞாபகப்படுத்துகிறேன். கடந்த வாரமெல்லாம் அதற்கு முந்தி 40 நாட்கள் லெந்து நாட்கள் என்றும், அதற்கப்புறம் மாண்டி தர்ஸ்டே என்றும், குட் ஃப்ரைடே, ஈஸ்டர், இவ்விதமாக பல நாட்களை கொண்டாடி அதோடு நம்ம மறந்து விடக்கூடாது. இவைகள் ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குரியவைகள் அல்ல, இது சகல காலத்துக்கும் உரியவைகள். ஆண்டவராகிய கர்த்தருடைய வசனத்தில் எபேசுக்கு எழுதின நிருபம் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், உயிர்த்தெழுதல் எதை சாதித்தது என்று கேட்டால், அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாயிருந்த நம்மை அவர் உயிர்ப்பித்தார். முந்தி நம்மை அவர் உயிர்ப்பிக்கிறதுக்கு முந்தி நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? அவைகளில் நீங்கள் முற்காலத்தில் இந்த உலகத்துக்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்து வருகிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அதாவது இப்பொழுதும் உலக பிரகாரமான மனுஷர் மத்தியில் இப்பொழுதும் கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபு இந்த உலகத்தில் இப்பொழுது அவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். அப்படித்தான் நாமும் இருந்தோம். ஆனால் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அதோடு நிறுத்தல, கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையின் ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் நமக்குள்ளே விளங்க பண்ணும்படி, நம்முடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின் மகா மேன்மை நமக்கு விளங்க பண்ணும்படி கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். அப்போ நம்மை உயிர்ப்பித்து எழுப்பினது மாத்திரமல்ல, அதோடு கூட சேர்ந்து அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் வைத்திருக்கிறார். அப்போ நம்ம இவ்வுலகத்துக்கு உரியவர்கள் அல்ல, உலகத்தின் ஆடம்பரங்களுக்கும் இவ்வுலகத்தினுடைய வாழ்க்கைக்கும் உரியவர்கள் அல்ல. நாம் உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள், எழுப்பப்பட்டவர்கள், உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார வைக்கப்பட்டிருக்கிறவர்கள். இதை நினைத்தால் நாம் இந்த உலகத்தின் பின்னாலே போக மாட்டோம். அதற்கு பதிலாக இப்படி சொல்லுவோம், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கேன் நான். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த வசனங்களால் இந்த நாளில் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். தைரியப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். உலகத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்படாதபடி உன்னதங்களிலே உம்மோடு கூட உட்கார செய்யத்தக்கதாக எங்களை தெரிந்து கொண்டிருந்த அறிந்து அதற்கொத்த வாழ்க்கையை வாழ எனக்கும் எங்களுக்கும் நீர் ஒத்தாசை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்மை உயிர்ப்பித்தார், எழுப்பினார், உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார வைத்தார். May God bless you abundantly again and again and again and again. Amen.